அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஜியாவின் அன்பு வணக்கங்கள். கதைக்கு மயங்காத வயசே கிடையாது, கதைக்கு அடிமையாகாத ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு தலைப்பு நெல்லு பாப்பா. இதுதான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா எனக்கு சொன்ன முதல் கதை. இந்த கதை அவங்க எனக்கு சொல்லும் போது இன்னும் ஒரு 4 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். பள்ளிக்கூடம் இன்னும் சேரல அப்போ. நான் கதை சொல்லப்பட்ட சூழ்நிலை என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. நான் அதை விளையாட்டாக சரியாக சாப்பிடாம நிறைய வீண் பண்ணியிருப்பேன். கதை எப்படி போகுதுன்னா, நெற்கதிர், அதில் உள்ள நெல்மணி, இவங்க தான் அந்த கதையோட ஹீரோ. நெற்கதிர் தான் அம்மா, நெல்மணி தான் நெல்லு பாப்பா. இப்போ அறுவடை முடிஞ்ச காலம். இப்போ அந்த நெற்கதிர் தன்னோட குழந்தை நெல்லு பாப்பா கிட்ட சொல்லுதான், தங்கம், இன்னையோட அம்மாவோட கடைசி நாள், அம்மா உன்னை விட்டு போயிடுவேன். இவ்வளோ நாள் அம்மா உனக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்க. இனி நீயே தான் உன் வாழ்க்கையை தனியாக பயணம் பண்ண பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இதையும் சொல்கிறாங்க. நிறைய சங்கடங்கள் வரும், இக்கட்டான காலகட்டங்கள் வரும். எல்லாத்துலேயும் உன்னோட மனசை விட்டுடாம தைரியமாக பயணிக்கணும். உன்னோட பயணம் எங்கே முடியும் அப்படின்னா, யாரோ ஒரு மனிதர் உன்னை உணவாக சாப்பிடும் பொழுது உன்னுடைய பிறவி பயன் அடைஞ்சு நீ சொர்க்கத்தில் இருக்க இல்லையா அம்மா, என்கிட்ட வந்துடுவ. அது பிறகு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த நெல்லு பாப்பாவுக்கு அவங்க இவ்வளோ பெருசாக ஒரு கதை சொன்னாங்களே, இது எதுவுமே புரியல. அம்மா தன்னை விட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற பயம் ரொம்ப கெஞ்சுது. அம்மா என்னை விட்டு போகாதீங்க, எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குது அப்படின்னு கெஞ்சுது, கத்துறது. வேறு வழியில் இல்லையா. அவங்க அம்மாவோட கடைசி நாள். அவங்க அம்மா நெல்லு பாப்பா விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ நெல்லு பாப்பா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பண்ணாலும் போனவங்க திரும்பி வர போகிறதில்ல. இப்போ என்ன பண்ணுறாங்க மனிதர்கள், இந்த நெற்கதிரோட கூடிய நெல்மணிகள் இருக்கு இல்லையா, ஒரு 2 நாள் காய போடுறாங்க. நெல் பாப்பா தேம்பி அழுதுகிட்டே இருக்கான் அம்மாவை நினச்சி. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, சின்ன கட்டுகளாக கட்டி பாறை மேலே ஓங்கி அடிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, நெற்கதிர்லேருந்து நெல்மணிகளை பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது இந்த நெல்லு பாப்பாவை ஓங்கி பாறை மேலே அடிக்கிறாங்க இல்லைங்களா. இந்த நெல்லு பாப்பா வழியில் துடிக்குதான், உடம்பெல்லாம் காயம், துடிக்குதான். அம்மாவை நினச்சி அழுதான். யாராவது உதவி பண்ணுங்களா, என்னால் வலி தாங்க முடியலன்னு கத்துதான். ஆனால் அது குரல் யாருக்கும் கேட்கல, யாரும் அதுக்கு உதவி செய்யவும் வரல. தேம்பி அழுது தன்னால் ஒரு நேரத்துக்கு சமாதானமாயிருது. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த உதிர்ந்து போன நெல் பாப்பாவை எல்லாம் சேர்த்து வெயிலில் காய வைக்கிறாங்களாம். இவ்வளோ நாள் அம்மாவோட அரவணைப்பில் அந்த நெல் வயலில் எப்போவுமே தண்ணி இருக்கும் இல்லைங்களா. குளுன்னு ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த நெல் பாப்பாவுக்கு திடீர்னு கொண்டு போய் வெயிலில் காய வைக்கவும் வெயில் தாங்கலை, வெப்பம் தாங்கலை, துடிக்குதான். அப்போவும் அம்மாவை நினச்சி அழுது யாராவது உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு கத்தி பார்க்குதான், யாரும் உதவிக்கு வரல. அடுத்து என்ன பண்ணுறாங்களா, இந்த காஞ்சி போன நெல் பாப்பாவை கொண்டு போய் ஒரு அண்டாக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி இந்த அண்டாவை ஒரு அடுப்பு மேலே ஏற்றி அடுப்பை பற்ற வைக்கிறாங்களாம். அப்போது தண்ணி கொதிக்குது, உள்ளே இருக்கிற அந்த நெல் பாப்பா வெந்து போகுது. அப்போ இந்த இடத்துல எங்கள் அம்மா நல்லா எனக்கு அந்த வழி புரியணும் அப்படிங்கிறதுக்காக, உன்னை கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டால் உனக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வேறு கேட்குறாங்க. இப்போ உள்ள கொதிக்கிற தண்ணிக்குள்ளே அந்த நெல் பாப்பா வெந்து போய் அழுது பயந்து உடம்பெல்லாம் வீங்கி போய் அதெல்லாம் ஒன்றுமே முடியலையா, கொடுத்த தெம்பு இல்லாத அளவுக்கு நொந்து போயிருக்கான். அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த வெந்து போயிருக்கிற அந்த நெல் பாப்பாவை கொண்டு போய் திரும்ப வெயிலில் காய வைக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே உடம்பு வெந்து போயிருக்கு, இதை திரும்ப வெயிலில் போட்டு என்னை நோகடிக்கிறீங்களே, என்னால் முடியல, யாருக்காச்சும் என் குரல் கேட்குதா, எனக்கு உதவி பண்ணுங்க, என்னை எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்து விடுங்க அப்படின்னு அழுதான். யாரும் இந்த முறையும் உதவிக்கு வரல. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த நல்ல காஞ்ச நெல் பாப்பாவை எல்லாம் எடுத்து ஒரு சாக்குக்குள்ளே போட்டு கட்டுறாங்க. இப்போ மூச்சு முட்டுதான் நெல் பாப்பாவுக்கு. என்னை வெளியே விடுங்க, எனக்கு மூச்சு விடணும், எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது அப்படின்னு கத்துதான். இந்த முறையே யாரும் உதவிக்கு வரல. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த நெல் பாப்பாவை கொண்டு போய் ஒரு மில்லில் கொடுத்து
அந்த தோல் தனியாக அரிசி தனியாக பிரிக்கிறாங்க. இப்போவும் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட தோலை பிரித்து எடுத்தா உனக்கு எப்படி வலிக்கும் அந்த மாதிரி வலிக்குதான் நெல்லு பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நெல்லு பாப்பா கதறுது, என்னை விட்டுருங்க, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, ஏன் என் தோலை இப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்குமே காதில் விழலை. அடுத்து என்ன ஆகுது, இப்போ நெல்லு பாப்பா வந்து அரிசி பாப்பாவாயிருது. அவங்க அம்மா சொன்ன அந்த அறிவுரையில் நீ ஒரு கட்டத்தில் அரிசி பாப்பாவாயிருவ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இப்போ இந்த பாப்பாவுக்கு புரியுது. ஓ, அம்மா சொன்னாங்கல்ல, நம்ம சரியாக கவனிக்கலை, இப்போ நம்ம அரிசி பாப்பாவாயிட்டோம், அப்போ கூடிய சீக்கிரம் நம்ம அம்மாவோட போய் சேர்ந்துருவோம்ல அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் மனசுக்குள்ள. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன பண்ணுறாங்க, நெல்லு பாப்பாலேருந்து இப்போ அரிசி பாப்பாவை மாறிடுச்சு இல்லையா, இந்த அரிசி பாப்பாவை கொண்டு போய் உலையில போட்டு வேக வைக்கிறாங்க. திரும்பவும் என்னை வந்து கொதிக்கிற தண்ணியில் போடுறீங்களா, உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா, நான் எவ்வளோ வலியை தாங்குவேன்னு அழ ஆரம்பிச்சிருச்சான். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன நம்பிக்கை, இன்னும் சீக்கிரத்தில் அம்மாவோட போய் சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு. இப்போ அரிசி பாப்பா சாதமாக மலர்ந்துருச்சு, மென்மையாயிடுச்சு அதோட உடல்ல. இப்போ அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி என்ன பண்ணுறாங்க, அந்த அரிசி சாதம் இருக்கு இல்லையா, அந்த சாதத்தை எடுத்து தட்டில் போட்டு அது மேலே குழம்பு ஊற்றுறாங்க. இந்த குழம்பு வந்து உப்பு புளி காரம் அப்படின்ற ஒரு கலவையில் இருக்கிறதுனால மென்மையாக வெந்து நொந்து போயிருக்கிற அந்த சாதத்து மேலே இந்த குழம்பு ஊற்றினோடனே உடம்பெல்லாம் எரியுதான் அரிசி பாப்பாவுக்கு. ஏன் என்னை இவ்வளோ குடும்பப்படுத்துறீங்க, என்னை விட்டுருங்க, நான் அம்மா கிட்ட போகிறேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சுதான். இருந்தாலும் இதுதான் கடைசி வழியில். இப்போ அந்த சாப்பாட்டை வந்து அந்த வீட்டில் உள்ள ஒரு குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க சாப்பிட சொல்லி. இப்போ நெல்லு பாப்பாவுக்கு உச்சக்கட்ட சந்தோஷம். இந்த பாப்பா இந்த குழந்தை என்னை சாப்பிட்டுட்டா என்னோட இந்த பிறவி பயன் முடிஞ்சிடும், அடுத்து நான் அம்மாட்ட போயிடுவேன்ல அப்படின்னு சொல்லி அது சந்தோஷத்தோட உச்சத்தில் இருக்கான். அப்போது இந்த குழந்தை வந்து எடுத்து சாப்பிடுது. அந்த குழந்தை ரொம்ப விளையாட்டாக பொறுப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்ருக்கு. அப்படி என்ன ஆகுதுன்னா, அது சரியாக பக்குவமாக வாயில் வைக்காமல் கையை இங்கே அங்கே அசைச்சு விளையாட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட கையில் இருந்த நெல்லு பாப்பா வந்து தரையில் விழுந்துருது. சரிங்களா, இப்போ தரையில் விழுந்த சாப்பாடை நம்ம யாருமே எடுத்து சாப்பிட மாட்டோம் இல்லையா. அதனால என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை சாப்பிட்டு முடிச்சிருது, போய் கை கழுவிடுது. அவங்க அம்மாவும் தட்டை எடுத்துடுறாங்க. வந்து இந்த தரையில் விழுந்து கிடக்கிற நெல்லு பாப்பாவை எடுத்து வெளியில் வீசிடுறாங்க. குப்பையில் போயிருச்சு, அவ்வளோதான். இப்போ நெல்லு பாப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சு, நம்மளை அந்த பாப்பா சாப்பிட்ருக்கணும்ல, அந்த குழந்தை சாப்பிட்ருக்கணும்ல அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கும் பொழுது தான் அதை வீண் பண்ணிட்டாங்க அப்படின்னு புரியுதான். இப்போ நெல்லு பாப்பாவுக்கு இது அத்தனை வழியும், அதை வெயிலில் காய வச்சது, வேக வச்சது, தோல் உரிச்சது, மூச்சு முட்டுற அளவுக்கு சாக்கில் போட்டு கட்டி வச்சது, அந்த பாறையில் ஓங்கி அடிச்சு அத்தனை வழியும் ஒரு நிமிஷத்தில் திரும்பவும் அனுபவிச்ச மாதிரி ஒரு வழியா. இதோட என் அம்மாவை நான் இனி பார்க்கவே முடியாதுல்ல அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதான். இந்த கதையை சொல்லிட்டு எங்கள் அம்மா, நான் இன்னும் சாப்பிட்டு எழுந்துக்கல, அங்கேயே உட்காந்துருக்கேன், என் முன்னாடி தட்டு இருக்குது, என் தட்டு சுற்றி செதறி கிடைக்கிற சாதத்தெல்லாம் காமிச்சு, இப்போ இந்த நெல்லு பாப்பாவெல்லாம் அதை அம்மா கிட்ட போக முடியாத மாதிரி நீ பண்ணிட்ட, பாவம்ல அந்த நெல்லு பாப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த கதையை எங்கள் அம்மா சொல்ல அவ்வளோ அழகாக சொன்னாங்க. நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா வந்து கேரக்டராகவே மாறி அவ்வளோ விவரமாக சொன்னாங்க, அதை உணர்வு பூர்வமாக அந்த கதையை சொன்னாங்க. அப்போது எனக்கு உடம்பெல்லாம் ஒரு உதறல், ரொம்ப பெரிய குற்றம் பண்ணிட்ட மாதிரி ஒரு உணர்வு, பயம். இப்போ கீழே அங்கே சதுரி கிடக்கிற அத்தனை நெல்லு பாப்பாவுக்கும் நான் பதில் சொல்லணும்ல, என்னால் தான் இந்த நெல்லு பாப்பாலாம் அவங்க அம்மா கிட்ட போகலை அப்படின்னு சொல்லிட்டு என்னை எழுப்பி அனுப்பிட்டாங்க. அந்த சாதம்லாம் எடுத்து போட்டுட்டாங்க. சரிங்களா, அன்றைக்கி இரவு முழுக்க எனக்கு தூக்கமே வரலை, ரொம்ப குற்ற உணர்ச்சி, புரண்டு படுக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு இது எதுவும் புரியல, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் வந்து எனக்கு கொடுத்த சாப்பாட்டை வீண் பண்ணாமல் ஒழுங்காக சாப்பிட்டுட்டாங்க. அது என்னதான் சாப்பிட்டாலும் எனக்கு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்தது. எங்கள் அம்மா என்னை கொஞ்ச நாள் கவனிச்சாங்க. நான் ஒழுங்காக சாப்பிட்றேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அடுத்து வெண்டைக்காய் பாப்பா, கத்திரிக்காய் பாப்பா, முருங்கைக்காய் பாப்பா, தக்காளி பாப்பான்னு எல்லா கேரக்டரையும் கதையில் கொண்டு வந்து என்னை இன்னும் எமோஷ்னலாக கொண்டு போய் மொத்த காய்கறியும் சாப்பிட பழக்கி விட்டுட்டாங்க. சரிங்களா,
இது வந்து கதை அப்படிங்கிறது எனக்கு புரிய ஒரு காலகட்டம் தேவைப்பட்டது. அடுத்து எனக்கு திருமணமாகி எனக்கு குழந்தைங்க பிறந்தப்ப இதே கதையை என் பொண்ணு என்ன மாதிரி, என் பொண்ணும் என் பையனும் சரிங்க சாப்பாட்டை வந்து சிந்தி வீண் பண்ணி சாப்பிடும்பொழுது எங்கள் அம்மாவோட ரோல் நான் ப்ளே பண்ணேன். இப்போது என்னோட குழந்தைங்க என் இடத்துல இருந்தாங்க. நான் இதோடு விடாமல் நான் ஒரு டீச்சராகவும் வேலை செஞ்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. எங்கெல்லாம் அந்த கேஜி குழந்தைங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த கதையை சொல்லியிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், அழுவேன், துடிப்பேன், கதறுவேன், பயங்கர வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கும். இப்படிலாம் சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா பயந்து போயிருக்கும், கண்ணை முட்டையாக விரித்து வேறு ரொம்ப இமோஷ்னலாக இருப்பாங்க. இதை பார்க்கும்பொழுது எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வருங்க, ரொம்ப சிரிப்பு வரும் எனக்கு. இருந்தாலும் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது இல்லையா. இது எல்லாமே வந்து இந்த ட்ராமா மொத்தமே ஒரு நல்ல குறிக்கோளுக்காக தானே அப்படின்னு என்னோடய பர்ஃபார்மன்ஸ் அவங்க பயப்பட நான் இன்னும் கூடுதலாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தேன். இது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த குழந்தைங்க வீட்டில் போய் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. ஒரு 4 நாள் பிறகு ஒரு பெற்றோரை வந்து எனக்கு ஸ்கூலுக்கு வந்து என்னை பார்த்து ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. இந்த கதை சொன்ன பிறகு வீட்டில் குழந்தைங்கெல்லாம் கொஞ்சம் பயபக்தியோடு சாப்பிட்றாங்க. அதுலேயும் என் பொண்ணு என்ன பண்ணா தெரியுங்களா, கீழே தெரியாமல் சாதம் சிந்திருச்சு, திருன்னு என்னையும் பார்க்குறா, அந்த சாதத்தையும் பார்க்குறா, என்ன பண்ணுறதுன்னு. இப்போ அவளுக்குள்ள ஒருவேளை தோணி இருக்கும் போல் இந்த நெல்லு பாப்பா வீணாயிருச்சு அப்படின்ட்டு. சரி என்ன பண்ண போகிறா இவ அப்படின்னு அவளை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணான்னா போய் ஒரு சின்ன தட்டு எடுத்துகிட்டு வந்து கீழே சிதறி இருந்த சாதத்தெல்லாம் எடுத்து அந்த தட்டில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி அலசி அந்த சாதம் வரைக்கும் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டா. அப்படின்போது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்ததுங்க, இன்ப அதிர்ச்சின்னு சொல்லலாம் சரிங்களா. எவ்வளோ வாயில் போட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கா, அம்மா இப்போ இந்த நெல்லு பாப்பாலாம் அது அம்மா கிட்ட போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கா. எனக்கு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு பக்கம் அந்த குழந்தை எவ்வளோ பொறுப்பாக எவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசிச்சிருக்கா அப்படிங்கிறது ஒன்று. ஏன் இப்படி ஒன்று நமக்கு தோணலை? நாம் சாப்பிடும் போது சின்ன வயசில் சொல்கிறேங்க, நாம் சாப்பிடும் போதும் கொஞ்சம் சாதம் வேன் பண்ணோம். ஆனால் அன்னைக்கு முழுக்க வந்து குற்ற உணர்ச்சியால் வந்து அவதிப்பட்டேனே தவிர அந்த சாதத்தை அலசி வாயில் போட்டு அந்த நெல் பாப்பா அது அம்மா கிட்ட போகுன்றது எனக்கு தோணலைல்ல. 2 வெவ்வேறு காலகட்டங்கள். அந்த குழந்தை எவ்வளோ புத்திசாலியாக இருந்தது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது பேரண்ட்ஸ் கிட்டேருந்து எனக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்தது. இதில் யார் மெச்சிக்கிறதுனே தெரியலைங்க. அவ்வளோ அழகாக இந்த கதை மூலம் என்ன ஒரு ஆரோக்கியமான பழக்கத்தை எங்கள் அம்மா எனக்குள்ளே உண்டாக்கியிருக்காங்க. எனக்குள்ளே இல்லைங்க, எனக்கு அடுத்து என்னோட குழந்தை, இப்போ நிச்சயம் என்னோட குழந்தை அவளோட குழந்தைக்கு சொல்லுவான் இல்லைங்களா. இப்படி அதோடு இல்லாமல் நான் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கதையை சொல்லியிருக்கேன், அதில் எத்தனை பேர் வந்து இதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போவாங்கன்றது தெரியல. இப்போ எங்கள் அம்மாவை மெச்சுறதா இல்லை இவ்வளோ புத்திசாலித்தனமாக ஒரு குழந்தை அந்த கதைக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தது இல்லைங்களா, அந்த குழந்தைய மெச்சுறதானே தெரியல. யாரை மெச்சுறதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.